எங்களுக்கு ஜெயிலு கேஸ் பிரச்சனை இல்லை. ஆனா பெரியாரோ பிரபாகரனையோ 2 பேர் மேலையும் எவனாவது கை வச்சு அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்த நினைச்சா பார்த்து சும்மா இருக்க மாட்டோம். எல்லாரும் ஓட்டு போடு, நான் முதலமைச்சர் எல்லாம் ஓட்டு போடு, எம்எல்ஏ ஆகிறதுக்கெல்லாம் வரல. சம்பாதிச்ச பணத்தை செலவு பண்ணி வந்து நின்றுட்டு இருக்கோம். அதனால எங்களுக்கு திமிரு அதிகம், ஆணவம் அதிகம். எங்களுக்கு பல நாள் ஒரே ஒரு வேளை மட்டுமே உணவை எடுத்துக்கொண்டு வீதி வீதியாக பிரச்சாரம் பண்ணி எதுக்காக வந்து பண்றோம்? இந்த மண் பெரியார் மண்ணு, பெரியார மண்ணுன்னு சொல்லணும், உடக்கூடாது என்று சொல்லி தான் வந்திருக்கிறோம். திமுக எதுக்கு இருக்குது? எங்களுக்கு கேட்கிற உரிமை இருக்குதுங்க, நான் கேட்கிறோம். எதுக்கு இருக்கிறீங்க? நாங்கள் எல்லாம் இந்த சீமானின் வீட்டை முற்றுகை போட்டதற்கு பிறகுதான் பெரிய கட்சிகள் எல்லாம் பேசுகின்றன, பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறார். அதற்கு முன்பாக ஏன் பேசவில்லை? ஏன் மறியல் நடத்தவில்லை? சூழல் அமைதியா இருந்ததுன்னா பெரியார பேசுவீங்க. ஒரு பொறுக்கி பையன் பெரியாரை கொச்சப்படுத்தினா எல்லா பெரிய கட்சியும் வீதியில் இறங்கிட்டோமா இல்லையா? எல்லாமே தேர்தல் கணக்கா உங்களுக்கு? இவன் 8% ஓட்டு வச்சிருக்க, நாளைக்கு உங்க கூட்டு வைக்கணுமே பார்த்து கொண்டு அமைதி காத்தீர்களே, அவமானமானதாக நாங்கள் பார்க்கின்றோம். உங்களது கொள்கை தலைவர் அவரை கொச்சைப்படுத்தி விட்டார் என்பதற்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கவில்லை. இந்த மண்ணிலே எந்த பிரதிபலனும் பார்க்காமல், பதவியை ஆசை கொள்ளாமல் இந்த மண்ணுக்காக உழைத்த ஒரு மாபெரும் மனிதனை ஒருவன் இழிவுபடுத்துகிறார். அதை இந்த கட்சி தட்டி கேட்கவில்லை, இந்த அதிகாரம் தட்டி கேட்கவில்லை, இந்த ஆட்சி அதன் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அப்ப எங்கேயோ பிரச்சனை இருக்கு. எந்த இடத்துல எந்த திமுகவுடைய பேச்சாளர் நின்று பேசினாங்க? எல்லாம் யூடியூப்ல டயலாக் விடுறது, டிவி டிபேட்ல டயலாக் விடுறது. வந்தாங்களா வீதிக்கு வந்தாங்களா? அரங்கத்துக்குள்ள உட்கார்ந்து 1000 பேசலாம் சீமான் மாதிரி. ரோட்டுக்கு வா, அடிச்சா திருப்பி அடிக்கணும், அடிக்கலனாலும் திருப்பி அடிக்கணும். இன்றைக்கு பூச தத்துவம் உதிர்த்து இருக்கிறார். பார்ப்பான் என்றால் அனைவரும் சமமாக பார்ப்பான் அப்படின்னு. சீமானுக்கு அவன் காலில் விழுந்து காலை நக்கிறத பத்தி கவலை இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா சீமானுக்கு நாக்கிலே பூணல் இருக்கிறது, மூளையில் பூணல் இருக்கிறது, அவனுக்கு முதுகிலே பூணல் இருக்கிறது. எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. நாங்க இன்னைக்கு வேட்பாளரை போட்டு இங்க வீதியில இறங்கி இந்த ஆளு இந்த மாதிரி பெரியாரை பேசினார் என்பதை சொல்லல அப்படின்னா திமுக சொல்லியிருக்கா? திமுக சொல்லியிருக்கா? சொல்லுங்க. யார் அம்பலப்படுத்தினா அந்த தொகுதியில? எங்களுக்கு ஓட்டு தேவையில்லைங்க. இருக்கிற ஓட்டு 200 ஓட்டு விழுதா 400 ஓட்டு, எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனால் இந்த நபரை, இந்த இழிவான நபரை இந்த மண்ணில் நாங்கள் அம்பலப்படுத்தணும் என்பதற்காக பெருமை கொள்கின்றோம் நாங்கள்.